ஜூலை மாதத்தில் தனுசு ராசினருக்கு அட்டமாதிபதி உங்க ராசியில இருக்கிறாரு. ராசினா அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் உங்க ராசினா 2ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இந்த மாசத்துல திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சமாதிபதி மற்றும் விரையாதிபதி செவ்வாய் ரோகஸ்தானத்துல இருந்து ரோகாதிபதி மற்றும் லாபாதிபதியான சுக்கர பகவான் அட்டமத்தில் செல்லும் பொழுது வீண் செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்குங்க. உனக்கு கை கால் வலிக்குதா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடு. சின்ன கட்டியா இருக்குதா, அதை நிவர்த்தி பண்ணி உன்னை ரிலீஃப் பண்ணு அப்படிங்கிறதுல குரு உங்களுக்கு இது ஆலோசனை கொடுப்பாருங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது தாங்க. பாக்யாதிபதி சூரியன் கலசரஸ்தானத்துல இருக்கிறார். 10க்குரிய புதன் பகவான் மாசத்தின் முற்பகுதியிலேயே வக்கரநிலை பெற்று 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்தில் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்சிரும். வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் மாசத்தின் முற்பகுதியில சில கருத்து வேறுபாடோ அல்லது புரிந்துணர்வோ கொஞ்சம் குறையும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாக்யாதிபதி சூரியன் அட்டமத்துக்கு சென்று இணைவாரு. அதே நிலைமையில 10 மற்றும் 7க்குரிய புதனும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். அதனால குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுருங்க. பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மாசத்தின் பிற்பகுதியில. சரிங்களா? பாக்கியஸ்தானத்துல கேது அமர்ந்து பாக்கியாதிபதி சூரியன் அட்டமஸ்தானத்துல வந்து இணைவாருங்க. ஸோ திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாச பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. மாதத்தின் முதல் பகுதியில மட்டும் சில மன அழுத்தங்களும் சில வீண் அலைச்சல்களும் ஏற்படும். உங்களுக்கு குடும்பாதிபதி மற்றும் 3க்குரிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். உங்களை முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படலாம். வந்த வருமானத்தை எதுல செலவு பண்றதுன்னு தெரியாம அனாவசிய செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்காக மெடிடேஷன் அவசியமா பண்ணுங்க. திடீர் வரவும் திடீர் ஜாக்பாட் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 15, 16 ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டிரம் என்பதால் இந்த தேதிகள் வரையும் நீங்க கவனமா இருங்க. அதற்கப்புறமேட்டுக்கு எல்லாமே படிப்படியா உங்களுக்கு சால்வ் ஆயிரும். நல்லாவே இருக்கும். முக்கியமா பேச்சை குறைச்சிருங்க. அனாவசிய பேசி உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். நீங்க அமைதியை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா உங்களை ஒண்ணுமே செய்யாது. தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சனி வக்கரம் பெறுகிறார். அதனால அமைதியா இருங்க. தேவையில்லாத பேச்சு பேச வேண்டாம். லாபாதிபதி சுக்கரன் மாசத்தின் பிற்பகுதியில பாக்கியத்துக்கு பாக்கியாதிபதி சாரத்திலே போறதுனால லாபம் மாதத்தின் பிற்பகுதியில் தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டு. பயமே தேவையில்லை. அனைத்தும் இந்த மாசம் ஜூலை மாசம் பிற்பகுதியில உங்களுக்கு நன்மையே நடக்கும். ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு ஆதரவு தருங்க. நன்றி.